ஓகேங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு என்னென்னா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து ப்ரெக்னன்சியில் தான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 20 வீக்ஸ்க்கு அப்புறம் வரது தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்கங்க. இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, 4th மந்தில் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. 16 வீக்ஸில் வந்து ஃபஸ்ட் விசிட் அவங்க வரும்போது குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸை வந்து 300 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குடிக்க சொல்லணும். அது குடிச்சிட்டு ஒரு ½ hour சிப் பை சிப்பாக குடிக்க சொல்லிவிட்டு ஒரு 2 hours கழிச்சிட்டு போஸ்ட் ப்ராண்டட் பிளட் சுகர் எடுக்கணும். இப்போ எடுக்கும்போது 140 மில்லிகிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் 140 இருந்ததுன்னா இட்ஸ் நார்மல். 6 மந்த்லையும் 8 மந்த்லையும் அதே மாதிரி செக் பண்ணணுங்க. ஏதாவது ஒரு டைம் வந்து மோர் தென் 140 மில்லிகிராம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மதர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 வீக்ஸ்க்கு டயபெட்டிக் மீல் பிளானே கொடுக்கலாங்க. இப்போது டயபெட்டிக் மீல் பிளான் வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டில் எப்படி பண்ணணும்னா ஃபாஸ்டிங் பிளட்டும் போஸ்ட் ப்ராண்டியல் பிளட்டும் தான் எடுக்கணும். திருப்பியும் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அப்படி போஸ்ட் ப்ராண்டியல் வந்து லெஸ் தென் 120 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மீல் பிளான் கண்டினியூ பண்ணலாம். இல்லை மோர் தென் 120 இருந்ததுன்னா இன்சுலின் தாங்க போடணும். இன்சுலின் போட்டு எப்படியாவது போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர் லெஸ் தென் 120க்கு மெயின்டைன் பண்ணாதான் பேபிக்கு எந்த அனாமலியும் வராது, மதரும் சேஃபாக இருப்பாங்க. தேங்க்யூ.